அவன் பெயர் சுந்தரம், அவன் மனைவி பெயர் நிர்மலா. சுந்தரத்துக்கு கார்த்திகேயன் என்ற நண்பன் இருக்கிறான். இந்த நிலையில் சுந்தரம் அவன் தன் மனைவி பற்றியும் அவன் நண்பன் கார்த்திகேயன் பற்றியும் சுந்தரன் என்ன சொல்கிறார் என்பதை என் வாய்மொழியில பார்ப்போம். அவள் கிரகப்பிரவேச வீட்டில் கார்த்திகேயனை பார்த்த போது மனது நறுக்கென தைத்தது. பக்கத்தில் திரும்பி நிர்மலாவை பார்க்க அவளும் சொல்லி வைத்தது போல் என்னையே பார்த்தாள். நான் நினைச்சேன் இவர் வருவார்னு. சரியா வந்துட்டாரு. இத பாருங்க, நீங்க பாட்டுக்கு தூரத்து சொந்தம், பாலிய சிநேகிதன், அது இதுன்னு அத்தனை விஷயத்தையும் சொல்லி வைக்காதீங்க. புயல் எச்சரிக்கை கொடியை பார்வையிலேயே நிர்மலா ஏற்றி விட்டு இருக்க அவசரமாய் தலையை ஆட்டி வைத்தேன். என்னை பார்த்துவிட்டு கூட்டத்தை தாண்டி என்னிடம் ஆவலாக வந்து நின்றான் சுந்தரம். எப்படி இருக்கடா? காலையில் வந்ததுலேருந்து உன்னதான் தேடிட்டு இருக்கேன். நமச்சிவாய மாமா உன்னை கூப்பிடாம இருப்பாராம். அவருக்கு உன் மேல அத்தனை இஷ்டம் என ஆத்மார்த்தமாய் தழுவி கொண்டவன் நிர்மலாவை நலம் விசாரித்து குழந்தைகளிடம் படிப்பை பற்றி கேட்டுவிட்டு வேறு யாரோ உள்ளே வர அவர்களை காண நகர்ந்து போனான். இத்தனை நேரம் சிரித்துக் கொண்டிருந்த நிர்மலா அவன் அப்படி நகர்ந்தது முகத்தில் இருந்த சிரிப்பை நிறுத்தி குனிந்து என்னிடம் மறுபடியும் எச்சரிக்கும் குரலில் சொன்னாள். இந்த சிரிப்பு, விசாரிப்பு, கட்டிப்பிடி வைத்தியம் இதெல்லாம் பார்த்து நான் இல்லாதப்ப எதுவும் சொல்லிடாதீங்க. அவர் ஒரு ராசி கெட்ட மனுஷன். இவனெல்லாம் இங்க வரலன்னு யார் அழுதா என முனகை கொண்டே இருக்க என் பார்வையை வேறு பக்கம் திருப்பி அமர்ந்தேன். கார்த்திகேயனை நினைத்தால் மனதிற்கு சங்கடமாகத்தான் இருந்தது. அவன் மீது சொந்தமும் சுற்றமும் குத்தி வைத்திருக்கும் முத்திரையின் மீது எனக்கு அபிப்பிராயம் இல்லை. ஆனால் மொத்தமாக அப்படி சொல்வது தவறென்று சொல்ல முடியாத சூழ்நிலையில்தான் கார்த்திகேயனும் இருந்தான். இருவரும் கல்லூரியில் ஒன்றாகத்தான் படித்தோம். அதன்பின் அரசாங்க தேர்வு எழுதி ஒரே அட்டம்ப்டில் பாஸ் செய்து மனைவி, குழந்தைகள் என்று என் வாழ்க்கை சரியான பாதையில் செல்ல கார்த்திகேயன் வாழ்க்கை அங்கேயே நின்றது. படித்து முடித்த கையோடு அப்பாவின் கடைக்கு பொறுப்பேற்க 2 ஆண்டில் வியாபாரம் நஷ்டமாக தொழிலை மொத்தமாக மூட வேண்டியதானது. விருதுநகரில் ஹோல்சேல் கடைக்கு மேனேஜராக போனான். முதலாளி குடும்பத்தில் சொத்து தகராறு என்று கடை மொத்தமாக கைமாற கார்த்திகேயனுக்கு வேலை போனது. அடுத்தடுத்து 6-7 இடங்கள் போவதும் வருவதுமாய் இருந்தான். நிலையான வருமானம் இல்லாததால் கல்யாணம் முதல் குழந்தை வரைக்கும் அத்தனையும் தாமதமாகவே நடந்தது. தொடர் தோல்விகளும் தொடர்ந்து துரத்திய துரதிர்ஷ்டமும் கார்த்திகேயனை துக்கிரி என்ற இடத்தில் கொண்டு வந்து நிறுத்த வாய்க்கு வாய் வேறு வேறு அடையாளத்தோடு அறிமுகமானான் கார்த்திகேயன். அவனை கூப்பிடாதீங்க, அவனுக்கே எதுவும் சரியில்லை, அவன் கிட்ட சொன்னா எதுவுமே நடக்காம போயிடும் என்பார்கள். ஆனால் எனக்கு இதிலெல்லாம் துளிக்கூட நம்பிக்கை இல்லைதான். வேலையிலிருந்து சலித்து திரும்பி வீட்டில் நிம்மதியாக அமரும் கொஞ்ச நேரமும் யாருக்காகவோ சண்டை போட்டு அவனை நல்லவன் என்று நிரூபிக்கும் ஆர்வமெல்லாம் தொலைத்திருந்த நடுத்தர வயது எனக்கு. ஆனால் கார்த்திகேயனை பற்றி மற்றவர்கள் ஏதாவது சொன்னால் மனது உண்மையாகவே வருத்தப்படும். அவன் காதுகளில் இதெல்லாம் விழாமல் இருக்கவாவது வேண்டும் என்று மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்வேன். பந்திக்கு அழைப்பு வர குழந்தைகளோடு எழுந்து போனாள் நிர்மலா. ஆண்களுக்கான வரிசையில் இடம் காலி இல்லாததால் நான் அமைதியாக இருந்த இடத்திலேயே அமர்ந்திருந்தேன். என் கஷ்டகாலம் பக்கத்தில் வந்து அமர்ந்து குசலம் விசாரிக்க ஆரம்பித்து விட்டான் கார்த்திகேயன். எத்தனை கஷ்டங்களை கண்டிருந்தாலும் அவன் ஒரு உற்சாக ஆசாமி. ஏதேதோ பேசிய பின் நான் பயந்த விஷயத்துக்கு வந்து நின்றான். சுந்தரம், இப்பெல்லாம் உன்னை எங்க ஏரியா பக்கம் அடிக்கடி பாக்குறதா என் மனைவி சுகுணா சொன்னா. என்னையா, ஏதாவது முக்கியமான விஷயமா? பந்தியில வந்து நிர்மலா முறைத்த முறைப்பில் தொண்டைக்குழி வரைக்கும் வந்து நின்ற வார்த்தைகள் அப்படியே நின்றது. முக்கியமெல்லாம் இல்லடா, ஆடிட்டிங் விஷயமா வந்து போக வேண்டி இருக்கு. ஓ, அப்ப சரி, நேரம் இருந்தா என் வீட்டுக்கும் ஒரு நாள் வந்து போடா, நான் வீட்டுல தான் இருக்கேன் என்றான். இப்ப பார்த்து கொண்டிருந்த வேலை என்னாச்சு என்று கேட்க நினைத்தேன். ஆனால் அதை நான் கார்த்திகேயனிடம் கேட்கவில்லை. அவனை பார்க்கவே ஒரு பக்கம் எரிச்சலாக வந்தது. இந்த நிலையில் வீடு திரும்பும் போது என்ன பேசுனீங்க என்று கேட்டு குடைந்து கொண்டிருந்தாள் நிர்மலா. அதற்கு நான், கார்த்திகேயன் இருக்கிற தெருவில் பிளாட் ஒன்னு பார்த்திருக்கோம், நல்ல வாடகைக்கு போகிற இடம். போன வாரம் பார்த்து பேசி 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவனை பார்த்தும் அவன் என்ன விஷயம்னு கேட்டோம், நாம சொல்லாம இருக்கோம். நாளைக்கு நாம தான் வாங்கி இருக்கோம்னு தெரிந்தால் ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு அவன் வருத்தப்பட மாட்டானா நிர்மலா என்றேன். அதற்கு நிர்மலா, எதுக்கு சொல்லணும், அதுவும் அவரோட ராசியும் சூழ்நிலையும் தெரிஞ்சும், தூரத்து சொந்தம், எப்பயோ பார்க்கிற நண்பன், அதுக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. வீடு வந்து வெகு நேரமாகியும் நிர்மலா கரித்து கொட்டி கொண்டே இருந்தாள். 15 நாட்கள் சென்றிருக்கும். லோன் விஷயமாய் அலைந்து விட்டு நானும் நிர்மலாவும் வந்து கொண்டிருந்தோம். பிளாட் உரிமையாளரை மரியாதை நிமித்தம் பார்த்துவிட்டு போகலாமே என்றாள் நிர்மலா. அங்கு சென்ற போது வீடு பூட்டி கிடந்தது. லேசான குழப்பம் இருந்தது. 2 நாள் முன்பு வந்த போதும் பூட்டித்தான் கிடந்தது. நமக்கு அக்ரிமெண்ட் முடிய இன்னும் நாள் இருக்குல்ல, எங்கேயாவது போயிருப்பாங்க, வருவாங்க என எனக்கு சொல்வது போல் தனக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டாள் நிர்மலா. அப்போது சுந்தரம் என அழைத்தபடி ஏதோ முட்டுச்சந்திலிருந்து கார்த்திகேயன் என்னை பார்த்துவிட்டு வந்து நிற்கவும் நிர்மலா முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. பக்கத்துல தாண்டா என் வீடு, வந்துட்டு போங்க என்று அவன் கூப்பிட வேறு வழியே இல்லாமல் மறுக்க முடியாமல் இருவரும் அவனை பின்தொடர்ந்தோம். வீட்டின் சூழ்நிலை அவ்வளவு ரம்யமாக இல்லை. ஆனால் அது துளி கூட அங்கு யார் முகத்திலும் இல்லை. மனைவிக்கு 3 மாசமான ஒரு சின்ன ஆபரேஷன். கர்ப்பப்பையை
கர்ப்பப்பையை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. 2 குழந்தைகள் பிறந்தாச்சு. இப்ப அவள் உடல்நிலை தான் முக்கியம்னு அதையும் செஞ்சாச்சு. இதுல என்ன நன்மைன்னு கேக்குறீங்களா? நான் நல்லா சமையல் செய்ய கத்துக்கிட்டேன். இருங்க, டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என அவன் உள்ளே செல்ல எனக்கு அவனின் உற்சாகம் வியப்பாக இருந்தது. டீயோடு வந்தவனிடம், இப்ப பார்த்துட்டு இருந்த வேலையும் போயிடுச்சாமே, இப்படியே போயிட்டு இருந்தா எப்பதான் செட்டில் ஆகுறது கார்த்திகேயா? பாக்குறவங்களும் நம்ம ரொம்ப குறைவா நினைப்பாங்க தானே என்றேன். நான் ஒரு துக்கிரி, என்கிட்ட சொன்னா அந்த காரியம் நடக்காது. ராசி இல்லாதவன். இதான மத்தவங்க என்னை பத்தி கணிச்சு வச்சிருக்குது. என்னை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு அக்கறையே இல்லை. நான் என்ன எதுவாக இருக்கணும்னு எனக்கு தெரியும். தோல்வி வெற்றியை வச்சு வாழ்க்கையை அடையாளம் காணுறவங்க கருத்தது எனக்கு அவசியமே இல்லை. 3வது மனுஷங்க எனக்கு என்ன பேர் தந்தா என்ன? என் மனைவிக்கு நான் அன்பான கணவன், குழந்தைகளுக்கு அரவணைப்பான தந்தை. அவங்க தந்திருக்கும் இந்த பேர் தாண்டா எனக்கு முக்கியம். செய்யற வேலைக்கு உண்மையா இருக்கேன். இழந்ததுக்காக உட்கார்ந்து யோசிக்கிறது இல்ல. இறுதி நிமிஷம் வரைக்கும் வாழ வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கும்னு நேர்மறையா யோசிக்கிறேன். இதோ மனைவி உடல்நிலைக்காக வேலையை விட்டேன், சமையல் கத்துக்கிட்டேன். இப்ப 3வது தெருவுல மெஸ் ஒண்ணு வாடகைக்கு வருது. எடுத்து நடத்தலாமான்னு ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கு. என்கிட்ட சொன்னா நல்லது நடக்காதுன்னு நினைச்சாங்கன்னா சொல்ல வேண்டாம். அடுத்தவங்க வாழ்க்கை பத்தியும் வசதி பத்தியும் தெரிஞ்சு நான் என்ன செய்ய போறேன் என புன்முறுவலுடன் முடித்து கொண்டான் கார்த்திகேயன். அதை கேட்டு எனக்கு உறுத்தலாக இருந்தது. என்னையும் அப்படித்தானே அவன் யோசித்திருப்பான். சட்டென்று நிர்மலாவை ஏறிடாமல் பிளாட்டுக்கு அட்வான்ஸ் வந்திருக்கும் விஷயத்தை சொல்லி முடிக்க கார்த்திகேயனின் முகம் மெல்ல கருத்தது. நான் தான் சொன்னேன்ல என்ற பாவனையில் நிர்மலா என்னை முறைக்க நான் கார்த்திகேயனை பார்த்தேன். அந்த மளிகை கடையை ஒட்டி இருக்கிற பிளாட்டா சுந்தரம்? அதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கே. அந்த ஆளுக்கு 2 சம்சாரம், 2 குடும்பத்துக்கும் நடுவுல பெரிய வாரிசு யுத்தமே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்ன 2 பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இடத்த ரெஜிஸ்டர் பண்ண முடியாம பெரிய பிரச்சனையாகி அவங்க கொடுத்த அட்வான்ஸ் பணத்தையே ஏகப்பட்ட செலவு செஞ்சு போலீஸை வச்சு தான் திருப்பி வாங்கினாங்க என கார்த்திகேயன் சொல்லி கொண்டிருக்க எனக்கு தூக்கி வாரி போட்டது. கிட்டத்தட்ட மயக்கமாகி இருந்தாள் நிர்மலா. எப்போது எப்படி கிளம்பி வீடு வந்தோம் என்றே தெரியவில்லை. எல்லாவற்றையும் விட கார்த்திகேயனின் நேர்மறை சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. வெற்றிகளை ரசிப்பது எல்லாம் பெரிய விஷயமே இல்லை. தோல்விகளையும் புறக்கணிப்புகளையும் வெகுவாக ரசிக்கும் அந்த மனோபாவம் எனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. பிளாட் உரிமையாளரை மறுபடி அழைத்து பார்த்து ஓய்ந்து போன பின் முன்னாடியே கார்த்திகேயன் கிட்ட சொல்லி இருந்தா நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது இல்லைங்க என்றாள் நிர்மலா. ஆற்றாமையோடு இப்போதும் அவள் கருத்துக்கு எனக்கு வேறு வழி இல்லாமல் பலமாக தலையாட்டினேன் நான்.